அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைய 12ஆம் நாளுடைய பாடமாக மறுமை நாளை நம்புவதை குறித்து மார்க்கம் நமக்கு சொன்ன போதனைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, மனிதன் மரணத்தை மறந்து வாழ்கிறான். ஆனால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர் எப்போதும் நம்மை படைத்த இறைவன் நம்மை எப்போது வேண்டுமானாலும் அவன் நம்முடைய உயிரை கைப்பற்றலாம் என்ற மரண சிந்தனையோடு வாழ்கின்றார். அதனால் வாழுகின்ற காலகட்டத்தில் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுத்துவதோடு இறைவன் தடுத்த காரியங்களிலிருந்து விலகி வாழ்கின்றார். தன்னிடத்தில் ஏற்பட்டுள்ள தவறுகளுக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். தன்னால் இந்த உலகில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால், மனம் நோகும்படி நாம் யாரிடத்தில் நடந்து கொண்டு இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் பிராய்ச்சித்தத்தை தேடுவதோடு அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நாம் தேட வேண்டும். இந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த உலகில் எந்த இறைவன் நம்மை படைத்தானோ அந்த இறைவன் நிச்சயமாக நம்மை ஒரு நாள் மரணிக்க வைக்க இருக்கிறான். இந்த நம்பிக்கை குர்ஆன் நெடுகிலும் அதிகமாக பேசப்பட்டு உள்ளது. மறுமை நாள் என்பது முதல்ல மறுமை நாள்னா என்னன்னு தெரியணும்னா, மறுமை நாள் என்பது மனிதன் மரணத்திற்கு பின் மக்கள் அனைவரும் புதைகுழிகளில் இருந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளாகும். அதுதான் மறுமை நாள். அன்று அவர்களுடைய செயல்கள் குறித்து விசாரணை செய்யப்படுவார்கள். அங்கு மனிதர்கள் தாம் செய்தவைகளுக்காக இறைவனிடத்தில் கூலியை பெற்றுக்கொள்ளுகின்ற நாளாகும். முஸ்லிம்களும் இறை நம்பிக்கையாளர்களாகிய அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இறைவனை நிராகரித்த காபிர்கள், இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், இணை வைத்தவர்கள் ஆகியோர் நரகத்தில் நுழைவார்கள். இறை நம்பிக்கையாளர்களில் இறைவனுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்க்காமல் நன்மையான காரியத்தில் ஈடுபடாமலோ அல்லது இறைவன் தடுத்த செயல்களை பாவமான காரியங்களை செய்து அதற்கான பாவ மன்னிப்பை இந்த உலகில் இறைவனிடத்தில் தேடாமல் ஒரு மனிதர் மரணித்து விடுவாரேயானால் அவர் நாளை மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாளில் இறைவன் நாடினால் மன்னிப்பும் கொடுக்கலாம் அல்லது தண்டிக்கவும் செய்யலாம். அல்லது சிலருக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சோனத்தில் நுழைவிப்பான். இதுதான் மறுமை நாள் என்றால் என்ன என்பதற்கான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். அடுத்து, இந்த மறுமை நாளை விசுவாசிப்பது, நம்பிக்கை கொள்வது மிக முக்கியமான கடமையாகும். ஏன்னா ஈமான் நம்பிக்கையினுடைய 6 அடிப்படையான நம்பிக்கைகள்ல 5வது நம்பிக்கை தான் மறுமை நாளை நம்புவது. அப்போ மற்ற 5ஐயும் ஏத்துக்கிட்டு இந்த ஒன்றை நிராகரிச்சா, சந்தேகம் கொண்டா நாம பரிபூர்ணமான இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது. நம்முடைய ஈமானும் பரிபூர்ணம் ஆகாது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மறுமை நாளுக்கு பல நிலைகள் இருக்கு, பல கட்டங்கள் இருக்கு. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் இறந்ததோடு அவருடைய மறு உலக வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அங்கிருந்து தொடங்கிறது. மறுமை நாள் என்பது இறைவன் இந்த உலகில எந்த பொருளை நீங்க எடுத்துக்கிட்டாலும், திடப்பொருளா இருந்தாலும் திரவ பொருளா இருந்தாலும் உயிர் உள்ளதா உயிர் அற்றதாக எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்கிறது. இந்த உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அழிவு காலம் என்று ஒன்று இருக்கிறது. இது சயின்ஸும் ஒத்துக்கிட்டது, நம்முடைய அறிவும் அதை ஏற்றுக்களை தான் செய்யுது. ஏன்னா ஒரு கட்டடமே 100 வருஷத்துக்கு மேல இருந்தா சிதிலம் அடையுது, பலகீனம் அடைஞ்சிருது. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் உட்கார்ந்தோம்னா மேல இருந்து எதுனாலும் கீழே டொப்பு டொப்புன்னு விழலாம். அப்போ மனிதனுடைய எந்த ஒன்றாக இருந்தாலும்
மனிதனுடைய அறிவுக்கு விளங்குது இந்த உலகத்துல எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்று. அப்ப இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக இறைவனால் இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு காலத்தை இறைவன் ஏற்படுத்தி இந்த பூமியில உள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக இறைவன் தூர், அதாவது சங்கு, ஒரு எக்காலம் ஊதுவதற்கென்று, இந்த உலகத்தை அழிப்பதற்கென்று ஒரு சப்தம் என அபாய சங்கு ஒண்ணு அடிக்கப்படும். அதுக்கு சூருன்னு சொல்லுவாங்க. அந்த சூர் யார் ஊதுவா அப்படின்னா இறைவனுடைய பணியாளர்களான மலக்குகள், வானவர்களில் ஒருவரான இஸ்ராஃபீல் என்ற பெயர் கொண்ட ஒரு வானவர். அவர் எப்போதுமே அபாய சங்க கையில வைத்து கொண்டே இருக்கிறார். இறைவன் ஊது என்று சொன்னால் அவர் ஊதுவார். அப்படி ஊதும் பொழுது இந்த பூமியில உள்ள எல்லாமே அழிந்து விடும். எல்லாமே இந்த உலகத்துல உள்ள எல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். இறைவன் ஒருவன் மாத்திரம்தான் நான் உயிரோடு இருப்பான். இறைவன் யாரை விட்டு வைக்க நாடுகிறானோ அவர்களை தவிர மற்ற எல்லாரும் மூர்ச்சையாகி விடுவார்கள், இறந்து விடுவார்கள். பிறகு அதே வானவரை விட்டு மீண்டும் ஒரு அபாய சங்கை ஊத வைப்பான். அப்படி இரண்டாவது தடவை ஊதும் பொழுது இந்த உலகில் மரணித்த எல்லாரும், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து முதல் மனிதர் ஆதாமிலிருந்து ஆதாமுடைய ஜோடி ஹவ்வா அவர்கள இருந்து அவருடைய வாரிசுகள் உலகம் அழியக்கூடிய நேரத்துல கடைசியா ஒரு மனிதர் இந்த உலகத்துல மரணிப்பாரே, அந்த மனிதர் வரைக்கும் எல்லோருமே மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். அவங்க எரிந்து நாசமா சாம்பல் ஆயிட்டாங்களே, காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாங்களே, தண்ணீர்ல கரைஞ்சு போயிட்டாங்க, எதுவா இருந்தாலும் சரி இறைவனுக்கு எல்லா ஆற்றல் இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத நிலையில இருந்தாலும் இந்த மனிதனை படைச்சான். தான் இன்ன பொருளா இருந்தவனு மனிதனை கற்பனை செய்திராத ஒரு நிலையில் இருந்து இறைவன் மனிதனை படைத்திருக்கும் பொழுது அவனை மரணிக்க வைத்து திரும்ப அவனை எழுப்புவது என்பது இறைவனுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா? மனிதனே ஒரு பொருளை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அது அழிந்து விட்டது என்றால் அதற்கு பிறகு அதனை திரும்ப அதே மாதிரி ரெடி பண்ணணும்னு சொன்னா தாராளமா ரெடி பண்ணிட்டு போறான். அப்போ மனிதனுக்கே இது இயலும் என்று இருக்கும் பொழுது என இறைவன் நம்மை காட்டிலும் பல மடங்கு என சக்தி உள்ளவன் என்பதை நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். அதனால இறைவன் நிச்சயமாக எல்லா மனிதரையும் எழுப்புவான். முதல் மனிதர் ஆதமிலிருந்து இந்த உலகத்தை அழிக்கும் பொழுது கடைசியா ஒரு மனிதன் இறப்பானே, அவன் வரைக்கும் எல்லோரையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒன்று கூட்டுவான். அவர்கள் அனைவரையும் என்ன செய்வான்? மீண்டும் அவங்க இறந்த இடத்துல இருந்து என்ன செய்வான்? ஒன்று திரட்டுவதற்காக, ஒன்று கூட்டுவதற்காக மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவார். இதுக்குத்தான் யௌமுல் பஅஸ், எழுப்பப்படுகின்ற நாள், உயிர் கொடுத்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாள் என்று குர்ஆன் பேசி காட்டுகிறது. அப்போ மரணம் என்பது மனிதனுடைய முடிவு அல்ல, மாறாக இந்த உலக வாழ்க்கையின் முடிவாகும். மரணத்திற்கு பின்னால் மீண்டும் இறைவன் தன்னை எழுப்புவான். அங்கு அவர்களிடம் அவர்களது செயல்பாடுகள் பற்றி வினவுவான். அங்கு அதற்காக கூலி வழங்கப்படும். இதுதான் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுதல் என்று அழைக்கப்படுகின்றது. இதை மறுப்பவன் காஃபிர், இறை நிராகரிப்பாளன், இறை மறுப்பாளன் ஆவான். ஏனெனில் இறைவன் மீண்டும் எழுப்பும் பொழுது அதற்கு சக்தி இறைவனுக்கு இல்லை என்று எண்ணும் பொழுது அவன் இறை மறுப்பாளனாக ஆகிவிடுகின்றார். அப்போ கடவுளுக்கு இந்த சக்தி இல்லைன்னா அவன் கடவுளே கிடையாது. மீண்டும் எழுப்புற ஆற்றல் இல்லைன்னு ஒருத்தன் நினைச்சாலே அவன் கடவுள் கிடையாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவன் நம்மை ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து படைச்சா மீண்டும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நம்பணும். அடுத்து எழுப்பப்பட்ட எல்லோருமே ஒரு இடத்துல ஒன்று திரட்டப்படுவார்கள், ஒன்று கூட்டப்படுவார்கள். ஒரு திடல்ல, ஒரு திறந்த வெளி மைதானத்துல எல்லாரையும் ஒன்று கூட்டுவான். அதுக்கு குர்ஆன் மஹ்ஷர், ஒன்று கூட்டுகின்ற இடம். ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லாரையும் ஆதம்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாரையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு இடத்துல ஒன்று கூட்டுவான். அந்த ஒன்று கூட்டுற இடத்துக்கு பேர் மஹ்ஷர் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்போ அங்க மனிதர்கள் எல்லோரும் எப்படி ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சொன்னால், இறைவன் சொல்லுகிறான், திறந்த மேனியாக ஆணும் பெண்ணும் எழுப்பப்படுவார்கள். காலில் செருப்பு இருக்காது, உடம்புல ஒட்டு துணி இருக்காது. அப்போ சிலர் பார்க்க நேரிடுமே என்று ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கு முகமது நபி சொன்னார்கள், அந்த மறுமை நாளுடைய அந்த
பயங்கரமான கொடூரமான அந்த நேரம் ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய ரிசல்ட் என்ன, என் முடிவு என்ன, எனக்கு இறைவன் என்ன தீர்ப்பளிக்க போறான், எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறானா நரகத்தை கொடுக்க போறான், இந்த எண்ணோட்டத்துல இருக்கும் பொழுது பக்கத்துல யாரு, நம்ம அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, கூட பிறந்தவங்க இருக்காங்களா, சகோதரன் இருக்காங்களா, சகோதரி இருக்காளா, மகன் இருக்கிறானா, மகள் இருக்கிறா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அங்க யாரும் யாரும் முன் வர மாட்டார்கள். எல்லாரும் யா நப்சி, என்னுடைய கதி என்ன, யா நப்சி, என் ஆத்மாவுக்கு என்ன முடிவு, இந்த கவலையில தான் ஒவ்வொருவரும் ஆகியிருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சரிதானா? அதுக்கடுத்து இந்த விசாரணை எவ்வளவு நாள் நடக்கும்? என்ன, எல்லாரையும் ஒரு இடத்துல எழுப்பி ஒரு இடத்துல ஒன்று கூட்டினதுக்கு பிறகு விசாரிப்பான் அல்லாஹ். அப்படி விசாரிக்கக்கூடிய அந்த நாள் எவ்வளவு லென்த்தா இருக்கும்? ஏன்னா ஆதம்ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ள மனிதனை விசாரிக்கிறதுக்கு எவ்வளவோ காலம் எடுக்கும். அந்த நாளை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், மறுமை நாளில் உங்க எல்லாரையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி ஒரு மைதானத்துல ஒரு இடத்துல ஒன்று கூட்டி உங்க எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், விசாரணை தொடுப்பேன். அந்த விசாரணை செய்யப்படுகின்ற அந்த நாள் யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாள். அது ஒரு நாள் என்பது நீங்கள் ஆண்டு கணக்கிடுறீங்கல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு நீங்கள் கணக்கிடக்கூடிய ஆண்டு எண்ணிக்கையில அந்த மறுமை நாளுடைய விசாரணை என்பது ஒரு நாள் தான். அந்த விசாரணையினுடைய அந்த ஒரு நாள் என்பது நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கணக்கிடக்கூடிய 50,000 வருடங்களுக்கு நிகரானது அந்த ஒரு நாளுடைய விசாரணை என்று என குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனும் என விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல அவர் செய்த செயலை குறித்து அவருடைய நல்ல தீய வினைகள் மலக்குமாறுகளால் ஒவ்வொரு மனிதனுடைய வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் உட்கார்ந்து என நாம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு, நல்ல பேச்சு கெட்ட பேச்சு எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, நல்லதை ஒரு மலக்கு கெட்டதை ஒரு மலக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த பதிவேட மறுமை நாள் அன்று விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனுடைய கையிலையும் அவரவர் செய்த புண்ணிய தீய செயல்களுடைய பதிவேடு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும் பொழுது யார அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு அவருடைய வலது கரத்துல அவருடைய பதிவேட, உலகத்துல அவர் 50 வருஷம் வாழ்ந்தார்னு வைங்க, அந்த 50 வருஷம் அவர் செஞ்ச செயல்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய மலக்குமார்கள் பதிவு செஞ்ச அந்த பதிவேட்ட அந்த மனிதனை கூப்பிட்டு அவருடைய வலது கையில கொடுத்தாருன்னு சொன்னா அவருடைய விசாரணை லேசா இருக்கும், அவர் வெற்றி அடைஞ்சிருவார். இன்னும் சிலரை கூப்பிட்டு இறைவன் அவங்களுடைய பதிவேட இடது கையில கொடுப்பான், சிலரை முதுகுக்கு பின்னாடி வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுப்பான். இவங்கெல்லாம் நஷ்டவாளியா ஆயிடுவாங்க. அப்போ மனிதர்களுடைய அந்த பதிவேடை வச்சே படிச்சு பார்க்கும் பொழுது தனக்கு இறைவன் சொர்க்கம் தருவானா நரகம் தருவாங்கிறத ஊர்ஜிதம் பண்ணுவார். இது அல்லாம இறைவன் இன்னொரு ஏற்பாடு என்ன பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கு எதிராக அவனுடைய உடல் உறுப்புகள், கண்ணு, கை, காலு, நாவு, எல்லா உறுப்புகளுமே அது செய்த நல்ல தீய வினைகளை குறித்து அது பேச ஆரம்பிக்கும். அப்போ இந்த மனிதனை ஆச்சரியப்பட்டு கேட்பானா, தன்னுடைய கையை பார்த்து, என் கூடயே தானே இருந்த, உன்னுடைய உடலை பேணி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன், என்னென்னலாம் எக்ஸசைஸ் செஞ்சேன், என்னெல்லாம் நான் பக்குவம் பார்த்தேன், இன்னைக்கு எனக்கு எதிராக நீ பேசுறிய அப்படின்னு சொல்லி கையை பார்த்து இறைவன் மனிதன் பேசும் பொழுது அந்த கைகள் சொல்லுமா, இந்த நாவை பேச வச்ச அதே ஆற்றல் உடைய இறைவன் தான் இப்ப இந்த கையை என்னையும் பேச வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம உறுப்புகளை நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையை அந்த விசாரணைக்குரிய நாள்ல இறைவன் ஏற்படுத்துவான். இது ஒண்ணு. இது அல்லாம மனிதன் இந்த பூமி மேற்பரப்புல எந்தெந்த இடத்துல என்னென்ன நல்லது கெட்டது செஞ்சாரோ இது எல்லாத்தையும் என்ன செய்யும் சொன்னா, அந்த இடங்கள் என்ன செய்யும், நாம எந்த இடத்துல உட்கார்ந்தோம், எந்த இடத்துல ஓடினோம், எந்த இடத்துல விளையாண்டோம், எந்த இடத்துல தொழுதோம், எந்த இடத்துல பாவம் செஞ்சோம், எல்லா இடங்களுமே நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இறைவன்கிட்ட என்ன செய்யும், சாட்சி சொல்லுவோம் என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுது. உச்சகட்டமா நாம செஞ்ச நல்ல தீய வினைகள், நன்மைகளுடைய மூட்டைய தீமைகளுடைய ஒரு மூட்டைய நியாய தராசு வச்சு என்ன செய்ய நிற்கும் பொழுது நன்மையுடைய எடைத்தட்டு கணத்து இருந்ததுன்னா எனக்கு வெற்றி கிடைக்கும். நான் செஞ்ச பாவங்களுடைய மூட்டை அது அதிகமாக கனமா இருந்ததுன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். அப்போ இது மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது.
இதுக்கு அடுத்து கடைசியா ஒரு நிலை தான் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியான ஒரு நிலை என்னன்னா, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு பாலம் போடப்பட்டு இருக்கும். அப்ப அந்த பாலத்தை என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஆதம் என்ற மனிதர்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அந்த இடத்த என்ன செய்யணும், கிராஸ் பண்ணணும். அந்த பாலத்தை கடக்கணும். அந்த பாலத்தை கடக்கும் பொழுது சிலர் மின்னல் வேகத்துல போவாங்க, சிலர் ஓடி கடந்து போவாங்க, சிலர் வேகமான காற்று மாதிரி பறந்து போவாங்க, சிலர் நடந்து போவாங்க, சிலர் தவழ்ந்து போவாங்க, சிலர் மாட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கடக்க முடியாம பாலத்துல இருந்து கீழே பாவம் செஞ்ச காரணத்தினால கீழே நரகத்துல விழுந்து விடுவார்கள். யாரெல்லாம் இந்த பாலத்தை கடந்து போய் விடுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார்கள். அப்போ அதுக்கு பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கென்றும் நரகவாசிகள் நரகத்துக்கென்று பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அவரவருக்குள்ள ஏரியாக்கள் அவங்கவுங்க போய் என்ன செய்வாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. நல்லது செஞ்சவங்க சொர்க்கத்துல இன்பகரமான வாழ்க்கை வாழ்வாங்க. அங்க முதுமை கிடையாது, அங்க நோய் நொடி கிடையாது, அங்க எந்த குறையும் இல்லை. என்றைக்கு இளமையா இருப்பார்கள், சொர்க்க வாழ்க்கையில விரும்பியவாறு இருப்பார்கள். இந்த உலகத்துல எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததோ அதுவெல்லாம் அங்கு அவர்களுக்கு சொர்க்கவாசிகள் அனுமதிக்கப்படும். உச்சகட்டமாக சொர்க்கவாசிகள் தன் இறைவனை கண்கூடாக பார்க்கக்கூடிய அந்த பாக்கியமும் அந்த சொர்க்கவாசிகளுக்கு மறுமை நாள்ல கிடைக்கும் என்பதை, சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே வேளையில நரகவாசிகள் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த நரகத்துல அவங்களுக்கு பல்வேறு வகையான வேதனைகள் தான் இருக்கும். குடிக்க தண்ணி கேட்டாங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணீரை கொடுப்பாங்க. அந்த தண்ணீர் குடிச்ச உடனே குடல்லாம் வெந்துரும். அவங்க சாப்பாடு கேட்பாங்க, கள்ளி மரத்தினுடைய என இலைகள் தான் கொடுக்கப்படும். அதனால அவங்களுடைய குடல்கள்ல கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு மோசமா, இதனால செத்துருவாங்க, சாவ மாட்டாங்க. சாவாம அவங்களுக்கு இந்த வேதனை தொடர்ச்சியா என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்று முகமது நபியை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க உடுத்துறதுக்கு துணி கேட்டாங்கன்னா நெருப்பால் நெய்யப்பட்ட புனையப்பட்ட தைக்கப்பட்ட நெருப்பினால் ஆடதான் அவங்களுக்கு உடுத்த கொடுக்கப்படும் என்பதையெல்லாம் குர்ஆன் என்ன செய்து சொல்லி காட்டுது. நரகத்துடைய உஷ்ணமானது வெப்பமானது நம்ம உலகத்துல பயன்படுத்தக்கூடிய உச்சகட்டமான வெப்பத்துல என 70 மடங்கு அதிகமானதா நரகத்துடைய நெருப்பு என்று முஹம்மது நபி நமக்கு சொல்லி காட்டுறாரு. அதனால இந்த உலகத்துல நாம வாழுகின்ற காலகட்டத்துல நாம நம்மளை படைச்சவன் யார் என்பதை அறிந்து புரிந்து நாம ஈமான் கொண்டுட்டோம். அந்த ஈமான்ல கடைசி மூச்சு வரை நம்ம வாழ்ந்து என இறந்ததற்கு பிறகு நாம சொர்க்கவாசிகள்ல ஒருவரா ஆகணும். நம்முடைய கேள்வி கணக்கு எல்லாம் லேசாகணும். நாம உலகத்துல வாழும் பொழுது இறைவனுக்கு அடிபணிந்து இறைவனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிச்சு நம்மள்ட்ட நிகழ்ந்து விட்ட தவறுகளுக்காக இறைவன்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு நாம இறக்கும் பொழுது இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களா நம்ம இறந்து மறுமை நாள்ல இறைவனை அவனுடைய உண்மையான உருவத்துல நாம பார்க்கக்கூடிய பாக்கியசாலிகளா நல்லா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் வேண்டும். அதுக்கான ஆசையோடு நாம் இந்த உலகத்துல இறை கட்டளைகளை செயல்படுத்தி வாழ்வோமாக. தீமையான காரியங்களிலிருந்து விலகி இருப்போமாக. மற்ற யாவருக்கும் இறைவனை மறுத்தார்கள் என்றால், இறைவனுக்கு இணை கற்பித்தார்கள் என்றால், இறைவனே இல்லை என்று வாதிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள்லாம் மறுமை நாள்ல நிரந்தரமான நரகத்திற்குரியவர்களா ஆயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலைகள்ல இருந்து இறைவன் நம்ம அனைவரையும் என்ன சரி பாதுகாக்கட்டும். நாம இறைவனை அஞ்சி இறைவனிடத்துல நம்முடைய தவறுகளுக்காக பாவம் மன்னிப்பு தேடியவர்களாக நாம் இருந்து இறைவனுடைய சொல்லுகளை எல்லாம் செயல்படுத்தி இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களா அல்ல நம் அனைவரையும் ஆக்கல் உருவானாக. இந்த இன்றைய தினத்தோடு இந்த மறுமை நாள் நம்பிக்கையை பற்றிய செய்தி முழுவதுமாக முடிந்து விட்டது. இதுக்கடுத்து இறை நம்பிக்கையினுடைய 6வது விஷயமான என விதியை நம்புவது, கலா கதிர் எனும் இறைவன் நிர்ணயித்த விதியை நாம் எப்படி நம்புவது என்பது பற்றி அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம்.